நேஸ்டாட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், புது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இந்த வார பலன் பார்த்துருவோம். மன்னிக்கணும், ரெகுலராக வீடியோஸ் பண்ண முடியாமல் இருந்தது. ஓகே. Overall energy, my universe, overall energy for this week, please. Overall energy for this week. My universe, overall energy. ஓகே, நியூ லைஃப். வா, என்ன அழகாக வந்திருக்கு பாருங்களேன். ஓகே, அட்டகாசமாக இருக்குது பார்த்தீங்களா? நியூ லைஃப். கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு புதிய துவக்கம் இருக்குது, சரிங்களா? அந்த புதிய துவக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மறுபடியும் அதாவது புதுசாக ஒரு வாழ்க்கை தொடங்குற மாதிரி இந்த 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 துவக்கம் நீங்கள் புதுசாக பிறக்கிற மாதிரி கூட இருக்கும்னு வைங்களேன். அந்த அனுபவம் அப்படிங்கிறது, அந்த துவக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. புது வாழ்க்கை கிடைத்த மாதிரி கூட இருக்கலாம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இங்கே பாருங்களேன், இவங்க அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்ட் அண்ட் ரீஜுவனேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஒரு புத்துணர்ச்சி, சரிங்களா? நீண்ட நாளாக ஒரு 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 மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் வரப்போகிறது அப்படியே வேறு லெவலில் இருக்கும் உண்மையை சொல்லணுன்னா, சரிங்களா? 39/3/9 ஓகேங்களா? 3 ஓகே, சரி. சூழ்நிலை பார்த்துடலாம். ஓவரால் எனர்ஜி இப்படி வச்சிடவா? உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? Universe situation for this week, please. Situation for this week. Situation for this week. திடீர்னு ஒரு காதல் இல்லையா? ஓகே, சரி. ஒரு சில பேர்த்துக்கு அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, என்னடா இது இவங்க நம்மக்கிட்ட காதல் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விதமாக ஒன்று ஒருத்தர் மேலே உங்களுக்கு காதல் வரலாம், இல்லை ஒருத்தருக்கு திடீர்னு உங்கள் மேலே காதல் சொல்லலாம், சரிங்களா? இல்லை நீங்கள் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அவங்க உங்ககிட்ட காதலே சொல்லாமையே இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் அவங்க உங்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு சொல்லிடுவாங்க, ஐ லவ் யூ சொல்லிடுவாங்க. எப்படியா வேணாலும் இருக்கட்டுமே, ஒன்றா ஐ லவ் யூ சொல்கிறாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி வேறு மாதிரி சொல்கிறாங்கன்னு வைங்களேன். நான் அது அப்படின்ட்டு ஆக மொத்தம் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் அவுட் ஆஃப் நோவேர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்துச்சுன்னா அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட காதல் சொல்கிறாங்க. இது காதல் மட்டும் இல்லை, சரிங்களா? எம்ப்ரஸ்னா காதல் மட்டும் கிடையாது, ஓகேங்களா? ஒரு அன்பு, என்ன சொல்கிறது, காதலை தாண்டிய காதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு, ஒரு அக்கறை, அந்த கவனிப்பு. மேபி இவ்வளோ நாள் உங்கள் மேலே அம்மானே வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாள் அம்மா உங்களை கோவிச்சிட்டு உங்கள் கூட பேசாமல் இருந்தாங்க, இல்லை நீங்கள் கோவிச்சிட்டு அவங்க கூட பேசாமல் இருந்தீங்க. இருந்தாலுமே அவங்களாவே திடீர்னு, அதாவது நீங்கள் ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க, அம்மா இப்போ நம்ம கூட பேசுவாங்க, தப்பு பண்ணிட்டேன் தான் இல்லைன்னு சொல்ல வரல, அதுக்காக அம்மா இப்படி கோவிச்சிட்டு பேசாமல் இருக்காங்களே. அது யாராவே இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இல்லை கணவனாக இருக்கீங்க மனைவியாக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கீங்க கணவனாக இருக்கட்டும், எப்படியா வேணாலும் இருக்கட்டுமே. ஸோ பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு இப்போ பேசுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு எப்படின்னா, என்னது இது, இந்த உறவு என்ன பாலைவனமாக போச்சா, அவ்வளோதானா
பாலைவனம் ஆயிடுச்சா, இதில் எது பூவே பூக்காதா? இது எவ்வளோ சோகமான விஷயம் இல்லையா? நான் பாட்டுக்கு சிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்லை. இவர் பாருங்களேன், பாலைவனத்தில் தானே நின்றுட்டுருக்காரு. ஆனால் அவர் கையில் இருக்கிற அந்த நம்ம வான்ஸ்ன்னு சொல்லுவா, தமிழை வந்து செங்கோல் அப்படின்னு சொல்லுவா, அதில் எவ்வளோ அழகாக இலைகள் துளிர்த்து வருது பார்த்தீங்களா? எனக்கு அந்த அளவுக்கு செந்தமிழில் பேச வராது. அது எப்படி எவ்வளோ அழகாக ஒன்றுமே இல்லாத இடத்துல அது எப்படி பாலைவனத்தில் தண்ணி இருக்குமா? கிடையாது இல்லையா? ஆனாலும் இலைகள் வந்து எவ்வளோ அழகாக துளிர் விட்டுருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சொல்லுவோம். இது வந்து லிசர்ட் கிடையாது, இது ஒரு ரெப்டைல். ஓகே, அது நான் பேர் பார்த்து சொல்கிறேன், மன்னிக்கணும் மறந்துட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி எதிர்பாராத விதமாக இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்று இல்லையா? பாலைவனத்தில் வந்து திடீர்னு ஒரு இலை துளிர் விடுது அப்படிங்கிறது இல்லையா? அந்த மாதிரி எதிர்பாராத விதமாக எதிர்பாராத சமயத்தில் ஒருத்தர் வந்து உங்கள் மேலே அன்பு காட்டுறதுங்கிறதே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான அனுபவமாக இருக்கும். ஆனாலும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். சரிங்களா? இப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் இவ்வளோ நாளாக பழகிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து காதல் சொல்கிறாங்க, இல்லை திடீர்னு அன்பே காட்டாதவங்க திடீர்னு வந்து அன்பு காட்டுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா டக்குன்னு அதை நம்பிட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா 7 ஆஃப் கப்ஸ் வரும்போது நம்ம என்ன சொல்வோம்? ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்வோம் இல்லையா? மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எதுக்கும் கவனமாக இருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உண்மையாக இருக்குமா, இப்படி வந்து அன்பு பொழிகிறாங்களே, இது உண்மைதானா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? இல்லைன்னா இந்த 7 வாரம் இல்லைன்னா இந்த 7 நாளைக்கு முன்னாடி, 7 வாரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா 7 நாளைக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட அன்பு காட்டினாங்களா, அக்கறை காட்டினாங்களா, கொஞ்சம் உங்களுக்கு அதை நம்புற மாதிரி தெரியலங்கிற மாதிரி யாராச்சும் அப்படி பண்ணாங்களா அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஆனால் இந்த நியூ லைஃப்ங்கிறது கண்டிப்பாக இந்த எம்ப்ரஸ் தான். கண்டிப்பாக ஒரு புதுவிதமான அன்பு உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து இந்த நியூ லைஃப் இந்த வாரம் வர்றது. இல்லை புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இல்லையா? புதுசாக ஒருத்தர் வந்து அன்பு காட்டணுங்கிறத விட ஏற்கனவே இருக்கிறவங்க நம்ம யார் மேலே அன்பு வச்சுருக்கிறோமோ அவங்க வந்து நம்ம மேலே அன்பு காட்டாமல் அக்கறை காட்டாமல் இருந்தாங்க, இப்போ வந்து காட்டுறாங்க. அப்படிங்கும்போது அதே நமக்கு புத்துணர்ச்சியாக தானே இருக்கும். பாருங்கள், கீழே வர சன். வாவ், இதுக்கு மேலே என்ன வேணும்? டெம்ப்ஷன்ஸ் சன் வந்தால் இதை நம்பலாம். பட் ஸ்டில் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, மை யூனிவர்ஸ் சேலஞ்ச் ஃபார் திஸ் வீக். டக்குன்னு வந்துருச்சு. என்ன இன்னைக்கு எல்லாமே 3 வருது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 3 இங்கே 3 9 தானே. இங்கே பாருங்கள், எந்த மெசேஜ் எடுத்தாலும் 3 கார்ட்ஸாக வருது, 3 கார்டாக வருது. நம்ம ஒவ்வொன்று தானே வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் தான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி பாருங்கள். ஓகே சரி, இந்த வாரம் சவால் என்ன அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நியூ லைஃப்ங்கிறது என்ன, அதாவது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரும்போது என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான ஒன்று திரும்ப வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி வரும்போது உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக சிரமமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது வந்து உதாரணம் தான், சரிங்களா? ஈஸியாக புரியுமேங்கிறதுக்காக வேண்டி இந்த உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை நீங்கள் விரும்பிக்கிட்டு இருந்தீங்க, கடைசியில் அவங்க கூட பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னே வச்சுக்கோமே. இல்லை மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ புதுசாக செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டே வச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கே வந்துடுவோம், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பிரேக்கப் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, இப்போது புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்குங்கும்போது கரெக்டாக அந்த டைமுங்கும்போது அவர் வருவார், அவங்க வருவாங்க. யார்? நீங்கள் பிரேக்கப் பண்ணிங்களே அவங்க வருவாங்க. ஓகே, ஆக மொத்தம் ஏற்கனவே நீங்கள் பழகின ஒன்று திரும்ப வரப்போகுது. அப்படி வரும்போது உங்களுக்கு முடிவெடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் வாழ்க்கையில். இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து சவாலாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே சவாலாக தான் இருக்கும் இல்லையா? அப்படி வர்றவங்க
வாழ்க்கை முழுவதுமே நம்பகமானவங்களா இருப்பாங்களா? அவங்க நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்களா? ஏன்னா எம்பரருங்கிறவர் யாரு? நம்ம கணவன் சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவோம். நம்ம கணவனாக இருக்கீங்கன்னா மனைவின்னு சொல்லுவோம். எம்பரர் இது வந்து டேரோ இஸ் நாட் ஜெண்டர் பேஸ்ட், சரிங்களா? நம்ம ஆண் பெண் அப்படின்ட்டு நம்ம பார்க்க மாட்டோம் டேரோவில். ஸோ எம்பரருங்கிறவர் யார்? பொறுப்பெடுத்துக்கிறவர் இல்லையா? இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துக்கிறவங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவரை எப்படி, இவங்களை நம்ம எப்படி நம்புறது? இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கைக்கு இவங்க பொறுப்புன்ட்டோம், இல்லை இவங்க வாழ்க்கைக்கு நம்ம பொறுப்புன்ட்டோம், நம்மளால் எப்படி முடிவு பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அந்த முடிவு எடுக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி இது கொஞ்சம் சீக்கிரமே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 ஆஃப் ஒன்ஸ் வந்தாலே இது கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி அதுக்கான தகவல் உங்களுக்கு வரலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிரேக்கப் ஆகிட்டு வேறு ஒருத்தர் கூட பழகிட்டுருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா? மெசேஜ் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாயிடும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கங்கிறத நீங்கள் நிதானமாக யோசிச்சு பாருங்கள். இது சின்ன முடிவு கிடையாது, இது ரொம்ப பெரிய முடிவு. அதனால் ரொம்ப கவனம், சரிங்களா? இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா இது வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை. அதாவது ஏன் வந்து நான் ரிலேஷன்ஷிப்பை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு உதாரணம் சொல்லும்போது ஏன் ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து எம்ப்ரெஸ் வந்ததுனால தான், சரிங்களா? இப்போ பென்டிக்கல்ஸ் ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா நான் பிஸ்னஸ், ஜாப் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் பழைய ஜாப்லேருந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு எப்படியோ பழைய ஜாப்லேருந்து வெளியில் வந்து புது ஜாபுக்கு போகும்போது பழைய கம்பெனி அதுதான் கரெக்டாக இருக்கும். புது கம்பெனிக்கு போகும்போது, அதாவது அப்போ தான் ரிசைன் பண்ணலான்ட்டு இருப்பீங்க, ஓகேவா? சரி ரிசைன் பண்ணிடுவோம், இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போகலான்டா சாமி அப்படின்ட்டு வேறு கம்பெனிக்கு அங்கேயும் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ இங்கே ரிசைன் பண்ண போகும்போது உங்களுக்கு ஒரு மேனேஜர் பொசிஷன் கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற கம்பெனியில் ஒரு மேனேஜர் பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எம்பரர்னா யார்? ஹையர் பொசிஷனில் இருக்கிறவர் தான் எம்பரர். ஸோ இந்த கம்பெனிலேருந்து நீங்கள் ரிசைன் பண்ணணும், சரி பேப்பர் போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு ப்ரமோஷன் தராங்க. எப்படி இருக்கோ இல்லையா? நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு மேனேஜர் பொசிஷன் தரலை, ஒரு லீட் பொசிஷன், டீம் லீட் பொசிஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆர்டினரி அசோசியேட்டாக தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இதுக்கு, சரிங்களா? அப்போது என்ன பண்ணுவீங்க? இது ரொம்ப பெரிய முடிவு இல்லையா? நீங்கள் எடுக்க வேண்டிய ரொம்ப பெரிய முடிவு. ஸோ இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு சவாலாக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் சன்னே தான் வருது. கவலைப்படாதீங்க, திரும்ப திரும்ப சன் வருது கீழே. இது சின்ன விஷயமே கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கடவுள் துணை நிற்பாருங்கிறது இந்த 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 இது மூலிமா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரிங்களா? கடவுள் உங்கள் கூட தான் இருக்கார். யூனிவர்ஸ் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. ஏன்னா செகண்ட் இதுக்கும் புல் பண்ணிவிட்டு அப்பவும் கீழே சன் வருதுங்கும் போது கண்டிப்பாக கடவுள் உங்கள் கூட தான் இருக்கார், சரிங்களா? ஓகே, மை யூனிவர்ஸ் அவுட்கம் ப்ளீஸ். அவுட்கமுக்கு 3 கார்டு வந்துட போகுது. ஓ மை காட், இல்லை 4. ஓகே, மை யூனிவர்ஸ் அவுட்கம் ப்ளீஸ். பாருங்களேன், மறுபடியும் 3 தானே வருது இல்லையா? சரி வரட்டும். ஓகே, பார்த்தீங்களா? அதுதான் சொன்னேன் நான், பழையது திரும்பவும் வருது, சரிங்களா? ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா? அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, அந்த புது வாழ்க்கையை கூட நான் விரும்பினவங்க கூட தான் நான் தொடங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க, சரிங்களா? உங்களுக்கு புது வாய்ப்பு வந்தாலும் உங்களால் பழச மறக்க முடியல. நீங்கள் நிறைய விஷயங்கள் பரிமாறி இருக்கீங்க, நிறைய கிஃப்ட்ஸ் பரிமாறி இருக்கீங்க. அந்த பழசு நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு, அதாவது நோஸ்டால்ஜியான்னு சொல்லுவோம், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, சரிங்களா? நம்ம அவங்கள பார்த்துட மாட்டோமா, ஒரு தடவையாச்சும் அவங்கள பார்த்துட மாட்டோமா, அவங்க கூட பேச மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் இன்னுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவுட்கம்லேயும் அப்படியே தான் வருது. ஆனாலும் அதை விட்டு நகர்ற மாதிரி தான் இருக்கீங்க, சரிங்களா? அதை விட்டு நகர்ற மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கான அந்த அங்கீகாரம்ங்கிறது கிடைக்க தான் போகுது. ஓகே, எனக்கு இப்போ 6 ஆஃப் வான்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா 6 ஆஃப் வான்ஸ் வந்து இந்த ரெண்டுக்கும் அந்த பக்கம் பார்த்து போய்கிட்டுருக்கு. ஏன்னா டிரெக்ஷன் ஆஃப் டேரோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம கணிக்கும் போது.
சரிங்களா? அவர் வந்து இதை பழசை விட்டுட்டு புதுசை நோக்கி போகிறாரு. கார்டு வந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்து போகும்போது நம்ம ஃப்யூச்சர்னு சொல்வோம். சரிங்களா? இவர் லெஃப்ட் பார்த்துட்டு நிற்கிறாரு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பாஸ்ட்டுன்னு சொல்வோம். சரிங்களா? ஸோ அவர் பாஸ்ட்டை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதை விட்டுட்டு இந்த பக்கமாக போகிறீங்க. புரிஞ்சு தானே நான் சொல்கிறது? ஐ மீன் டேரோ தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும், டேரோ ரீடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. ஓகே, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு பார்ப்போம். இருங்க, சஸ்பென்ஸில் விட்டுருவோம்மா நீங்கள் எங்கே போகிறீங்கங்கிறது. இல்லை இல்லை வேண்டாம், பார்த்தலாமே. யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை 6 of Wands. 6 of Wands, too many. Please clarify 6 of Wands. Please clarify 6 of Wands. Please clarify. ஏன் எல்லாமே ஓகே. இதுக்கு முன்னாடி அப்படி தான் வந்தது. இதுக்கு முன்னாடி வந்த கார்ட்ஸ் இப்படியே தான் இருந்தது. ஓகே, அந்த காயம், ஏற்கனவே ஆன காயம், அதை விட்டுட்டு தான் நீங்கள் போகிறீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே வந்து அவங்களுக்காக நீங்கள் மரியாதை கொடுத்து நீங்கள் ஒரு வழி ஆயிட்டீங்க. சரிங்களா? இப்போ வரப்போகிற அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த காயத்தை ஹீல் பண்ணுறதா இருக்கும். அதனால் நீங்கள் அந்த புது ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாருக்குமே பொருந்துமான்னா அது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இது ஜென்ரல் ரீடிங், நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகே, கைடன்ஸ் ப்ளீஸ் மை யூனிவர்ஸ். கைடன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். யூனிவர்ஸ் கைடன்ஸ். ஓகே, எல்லாமே இன்றைக்கி 3 தான். எதை எடுத்தாலும் அப்படி தான் வருது. பரவாயில்ல, எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல. ஐ மீன் 3 தாண்டி வந்துச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள், கைடன்ஸ் என்னன்னா, நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருதுன்னா அதை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுக்காக, நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எனக்கு தெரிஞ்சு போன மாதம்னு நினைக்கிறேன், நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அது வந்து சீக்கிரம் நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா? அது நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் அதை அலட்சியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வர்ற வாய்ப்பை அலட்சியப்படுத்த வேண்டாம். சரிங்களா? என்னென்ன உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அதை நீங்கள் முதல்ல அலசி பாருங்கள். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் வேணும், இப்போ வர ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கா, இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருந்தது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன, அதாவது இப்போது ஒரு புது விஷயம் வருது அப்படின்னா அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்காம அது மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்காதீங்க. இதுதான் மெயின் கைடன்ஸ். அதாவது ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அல்லோலப்பட்டாச்சுன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? புதுசாக ஒன்று வருது, அது பார்க்குறதுக்கு வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்குது. இப்படி 7 of Cups மாதிரி ஆஹா ஓஹோன்னு இருக்குது அப்படின்னா உடனே சரின்னு சொல்லிடக்கூடாது. இதுதான் கைடன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி அதே சமயத்தில் அப்படி ஒரு புதுசாக ஒரு வாய்ப்பு வருதுங்கும்போது அது அலட்சியமும் படுத்த வேண்டாம். அது என்னன்ட்டு பாருங்கள் முதல்ல. சரிங்களா? பார்த்துட்டு ஓகே இதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கலாமா வேண்டாமா, எப்படி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, எனி அதர் ஸ்பெசிஃபிக் ஆர் ஸ்பெஷல் மெசேஜஸ் ஃபார் திஸ் வீக் மை யூனிவர்ஸ்? எனி ஸ்பெசிஃபிக்? ஓ, Rooster, an arrogant boastful person you should not cross. ஓகே, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறவங்க. இந்த குஷி படத்தில் அவர் சொல்வார், அடமெண்ட்டா அடாவடியாது என்னவோன்ட்டு, அந்த மாதிரி. சரிங்களா? அவங்க வந்து அவங்க சொல்கிறதே தான் நடக்கணும், அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக, அவங்க சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்துருங்க. மேபி இந்த வாரம் ஒருத்தர் அந்த மாதிரி உங்கள்கிட்ட நடந்துக்கலாம். அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் கண்டுக்காதீங்க, அவங்கள விட்டு விலகி போயிடுங்கன்னா அப்படியே ஒன்ஸ் ஃபார் ஆல் அவங்கள விட்டு விலகி போயிடணும் அப்படி கிடையாது. இந்த வாரம் யாராச்சும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுதான் விஷயம்.
சரிங்களா? ஃபேமிலி சாரோ, ஓகே. ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமான விஷயம் ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எல்லாத்துக்கும்ட்டு இல்லை. யூனிவர்ஸ் எனி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். கிரேட் பர்சனல் சாரோ, என்னது இது? ஓகே, மறுபடியும் ஏதோ மனசு சங்கடமான விஷயம்ன்ட்டே வருது. கொஞ்சம் பத்திரமா இருங்க, சரிங்களா? ஓகே, சரி, வேறு ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் வேணும். யூனிவர்ஸ் ப்ளீஸ். ஃபெப்ரவரி இது என்னது இது? ஜான்வரி ஃபெப்ரவரிக்கு ஒன்றும் ரொம்ப மாதம் இல்லை இல்லையா? இது என்ன அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ ஜான்வரி ஃபெப்ரவரி, வா சூப்பர். ஸோ 2 மாதம்தான் இருக்குது. 2 மாதம் கழித்து 3வது மாதம் 4வது மாதம், அதாவது ஜான்வரி ஃபெப்ரவரியில் அநேகமாக இந்த நியூ லைஃப் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு. அப்பா இப்போ தான் எனக்கு அப்பாடான்ருக்கு, சரிங்களா? ஸோ இன்னொரு 2 மாதம்தான், சரிங்களா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இப்போ 3 மாதம். இனி 3 மாதம்தான். ஜான்வரிலையும் ஃபெப்ரவரிலையும் உங்களுக்கான புது வாழ்க்கை, புதிய துவக்கம், அந்த மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு, சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.